சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா எனக்கு நிறைய இருக்கு. நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். அங்க பாரு, நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் எப்படி ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு. இனிமே நீயே நினைச்சாலும் பூஜாவோட கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இப்படி எதுலயும் கலந்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் புடிச்சு இப்படி தனியா நிக்காம பேசாம லட்சணமா ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கோயேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், இப்ப நீ ஒரு வாரத்துக்கு உன் புருஷனை பிரிஞ்சிருந்த மாதிரி மொத்தமாவே உன் புருஷனை பிரிஞ்சு வாழா வெட்டியாதான் வாழணும். பூஜா வாழ்க்கையை காப்பாத்த போறேன்னு சும்மா இப்படி சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இது இந்த அக்காவோட அட்வைஸ். என்ன சிரிக்கிற? இங்க பாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சொன்னதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுரு. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுங்கிற மைண்ட் செட்டோட வந்து சேரு. புரிஞ்சுதா? இங்க பாரு, நான் மாடும் இல்ல, எனக்கு சூடு வைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளும் இல்ல. ஆமா சார், பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. சரிங்க, ஆரம்பிச்சிடலாம். டேய், செல்வியை போய் கூட்டிட்டு வாடா. போ போப்பா போப்பா. அதெல்லாம் ஏற்கனவே பண்ண சொல்லியாச்சுங்க. ஆமா ஆமா. இங்க பாரு, என்னைக்குமே நான் சொல்லிட்டு செய்யறதில்ல, ஆனா இப்ப சொல்றேன். பூஜாவோட கல்யாணம் நீங்க எல்லாரும் தலைகீழ நின்னா கூட நடக்கவே நடக்காது. நடத்தவும் நான் விட மாட்டேன். ஏய் ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற? நிக்க போற கல்யாணத்துக்கு எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? போ, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. போ. செல்வி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் நானும் கீர்த்தியும் பேசிட்டு இருந்தோம்.